வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற வீடு. அதனால் இவங்களுக்கு ஆசைகள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த ரிஷபத்தில் சுக்கிரன் உள்ளவங்க ஆசைப்படலாம், தப்பில்லை, பேராசைப்படக்கூடாது. ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் அது நிறைவேறும். பேராசை, அதாவது பெரிய பெரிய ஆசைகளாக இருந்தால் அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த சுக்கிரன் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்லா அழகாக இருப்பாங்க, நல்ல பணம் பொருளாதார வசதியோடு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதாவது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இயல், இசை, நடனம், நாட்டியம், பாட்டு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகான பேச்சும் அழகாக இருக்குது இவங்களுக்கு. இந்த அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பேராசையை குறைச்சிக்கிட்டாங்கனால இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா நடக்கும். இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உள்ளவங்க பார்த்திங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் இனிப்பு சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பசுமாட்டுக்கு வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த கர்மாவானது நிவர்த்தியாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.